Hi friends, welcome to Maha's channel Grow Younger with Maha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்க போறோம். ரொம்ப எஃபெக்டிவான நெல்லிக்காய் வச்சு ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்கிரிடியன்ட்டா இருந்தாலும் பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் ஹேருக்கு. சோ ஹேர் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா வந்து எப்படி தயாரிக்கலாம் நம்ம வீட்லயே அப்படினு சொல்லிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ அம்லாவை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இண்டியன் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அம்லாவில் பார்த்திங்கன்னா நிறைய வைட்டமின் சி வந்து நிறைய இருக்கிற ஒரு பொருள் வந்து நம்ம ஆரஞ்சை விட அதிகமாக இருக்கிற பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா அம்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெல்லிக்காய் சாப்பிட்றது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைட்டமின் சி வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ எதுக்காக வந்து வைட்டமின் சி தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருந்தால் தான் உடம்புல வந்து அந்த இரும்பு சத்து அயன் வந்து அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அயன் வந்து அல்டிமேட்டாக நம்ம ஹேருக்கு தேவை, ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அம்லா வந்து ஹேர் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே டெய்லி சாப்பிடணும். ஸோ இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நெல்லிக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதோடு வந்து கரிசலாங்கண்ணி கீரை சேர்க்க போகிறோம். கரிசலாங்கண்ணியை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இலைகள் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நம்ம ஆனியன் வந்து சேர்க்க போகிறோம். அது வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ வந்து ரொம்ப நல்லது. கரிசலாங்கண்ணி கீரை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எண்ணெய் தயாரித்து அதை வந்து தலையில் சேர்க்குறப்போ வந்து அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து கிங் ஆஃப் ஹேர்னே சொல்லுவாங்க ஆயுர்வேதாவில். இது கரிசலாங்கண்ணி எண்ணெய் வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. பட் இருந்தாலும் நீங்களாகவே வீட்டில் செஞ்சுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் எந்த வந்து ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் நம்மளே நேச்சுரலாக பண்ணுறப்போ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அதே சமயம் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடாதனால நம்ம வந்து 100% ஷியூராக வந்து நம்ம வந்து இதில் வந்து ரிசல்ட் பார்க்கலாம். ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா மசாஜ் பண்ணுறப்போ நல்லா வந்து தலையில் வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா தடவணும் இந்த எண்ணெயை. இது எப்படி வந்து தடவணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறேன். கிரே ஹேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த எண்ணெய் தயாரித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து மெலனின் வந்து பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால முடி வந்து எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக மாறிடும். ஸோ இந்த ஹேர் ஆயிலை வந்து தயாரிச்சுக்கோங்க. ஹேர் பேக் வந்து எப்படி போடணும்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 7-8 எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தில் வந்து பொட்டாசியம், சல்ஃபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து ஹேர் க்ரோத்தை வர்றதுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நிறைய வந்து டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி இந்த எண்ணெயை வந்து ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து இனிமேல் கடையில் வாங்குறத நிறுத்திட்டு நீங்களே யூஸ் பண்ணி இதை வந்து தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என் சேனலில் வந்து நிறைய தடவை வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து எந்த எண்ணெய் பெஸ்ட்டுன்னு கேட்பாங்க. இந்த எண்ணெய் தான் வந்து எப்பயுமே பெஸ்ட்டு. இதில் வந்து கருவேப்பிலையும் நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்த்துருக்கேன் நான். நெல்லிக்காய், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வந்து என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்ப எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து இந்த சின்னதாக வந்து இந்த வைட்டமின் இ ஆயில்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான் வைட்டமின் இ ஆயில். மற்றபடி இது இந்த 3 எண்ணெயே போதும். நல்லெண்ணெய், கொஞ்சமாக வேப்ப எண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். இந்த 3 எண்ணெயுமே நல்ல ஈக்குவல் அமௌண்ட்டு போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் அப்படி குறைப்பாக அரைச்சாலே போதும். இதை நல்லா போட்டு நல்லா வந்து என்ன கன்சிஸ்டன்சிக்கு ஆகணுங்கிறதே நான் காட்டுறேன். இதை நல்லா ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டிங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆயிரும். நான் காட்டுறேன் அது எந்த மாதிரி ஆயிருக்குன்னு. ஸோ இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா உடனே வந்து ஃபில்டர் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம்லாம் விடக்கூடாது, ஊரெல்லாம் விடக்கூடாது. உடனே வந்து ஃபில்டர் பண்ணணும். மற்ற எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அந்த இதுலேயே இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இதில் வந்து அப்படி டைரெக்டாக உடனே வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால திருப்பி நம்ம வந்து அப்புறம் சூடு பண்ணுற மாதிரி ஆகிடும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து இது ரெடி ஆனோன்னா உடனே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே இறங்காது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து ஒரு மஸ்லின் கிளாத் நான் வந்து இன்றைக்கி வந்து கிச்சன் டவல் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி அதில் அதை கொட்டி நல்லா வந்து இதை நல்லா யூஸ் பண்ணுறப்போ வந்து அதில் இருக்க எல்லா எண்ணெயும் வந்து இதில் வந்து கீழே வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டு சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதோட வந்து நீங்கள் தேவையான வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ண ஆலிவ் ஆயிலோ வேறு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுதான் வந்து பேஸ் எண்ணெய். இதோட வந்து டெய்லி வந்து நீங்கள் தூங்குறப்போ வந்து ஒரு 20 minutes தலையில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 month நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருப்பு முடி வந்து எப்படி
எப்படி வந்து கருன்னு வளருதுங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஒரு சிலருக்குலாம் ப்ரௌனாக இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து செம்பட்டை முடி சொல்லுவாங்களா, அவங்களுக்குலாம் வந்து கலர் மாறும். இப்போ தான் வந்து எனக்கு நிறமுடி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க இந்த எண்ணெயை கண்டிப்பாக தயார் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு லாங் ரன்னில் தெரியும். இந்த டை போடுறவங்களாம் அதெல்லாம் நிறுத்திட்டு இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து உங்களுக்கு கருன்னு வளர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.